ஹாய், என்னோட பேர் அதித்தி. இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் லீவுக்கு. இப்போ எங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து தோட்டத்தில் வந்து நிறையா செடிகள்லாம் வச்சுருக்காங்க. பூச்செடி, அதுக்கப்புறம் வாழை மரம், கொய்யா மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. லைனாக பார்த்திங்கன்னா வந்து தேக்க மரம் முதற்கொண்டு வந்து எங்கள் தாத்தா வந்து ரொம்ப ஆசையாக வளர்த்தாரு. முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பூ வச்சுருக்கு. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து நாங்கள் பார்க்குறோம். இது நிறைய முருங்கை பூ வச்சு நிறைய முருங்கைக்காய் வச்சுருக்கு. ஸ்டார்டிங்கில் வச்ச புதுசில் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே மாடு இருக்கிறதுனால அப்பப்போ அது வந்து மரத்தை வந்து மேய்ஞ்சிரும். அதனால் முருங்கை மரம் அந்தளவுக்கு பெருசாகவே வளரல. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிறைய பூ காய்கள்லாம் நிறையா வச்சுருக்கு. அப்புறம் இந்த தேக்க மரம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஒரே டைமில் தான் வச்ச மரம். ஆனால் வந்து ஒன்று அந்த சத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹைட்டாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம ஸ்கூலு இதெல்லாம் தான் நாங்கள் வந்து எங்கள் தாத்தா எல்லாமே படித்த ஸ்கூல், பழைய ஸ்கூலு. பயிர் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கழனியில் இருக்கிறதுனால பக்கத்துலேயே வந்து எல்லாமே பயிர் வச்சுருக்காங்க. அதில் வந்து கரும்பு போட்டிருக்காங்க. அதில் வந்து ஊடு பயிராக வந்து காராமணி, உளுந்து, வேர்க்கடலை எல்லாமே வந்து பயிரிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் என்னென்னலாம் பயிர் வைப்போம், அதுக்கப்புறம் டெய்லி விலாக் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நிறையா வந்து எங்கள் பாட்டிங்க, எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா எல்லாமே வந்து நிறையா பழைய காலத்தில் வந்து சமையல் என்னென்னலாம் செய்வாங்க அதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நிறைய மாடுலாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கழனியில் நிறையா பயிர்லாம் இடுவோம். அது ஒவ்வொரு டைமுக்கும் எந்தெந்த சீசனுக்கு நாங்கள் என்னென்ன பயிர் வைப்போம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைனாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நாங்கள் நிறையா ஸ்நாக்ஸு, என்னோடய அம்மா வந்து நிறையா ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் செய்வாங்க. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு, நாங்கள் பயிர் வைக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை சமையலில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போல்லாம் உங்களுக்கு பார்க்குறோன்னோ அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிடுறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நம்ம பார்க்கலாம். பாய்.